IAS, IPS அதிகாரிகளின் மாநாடு முதல்வர் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிகாரிகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் முதல்வர் விஜய். இதுகுறித்த விவரங்களை அரசு வெளியிட்டுள்ளது. வெளிப்படையான, நேர்மையான, லஞ்ச லாவண்யமற்ற ஒரு சமூக நீதிக்கான அரசை தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்கள் நம்முடைய அரசை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளில் அதிகாரிகள் சட்டத்தின் அடிப்படையில் சுதந்திரமாக முடிவு செய்யலாம். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு உயர்வானவர்களாக இருந்தாலும் பாரபட்சமின்றி சட்டப்படி உடனடியாக நடவடிக்கை எடுத்து உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். அதில் நிரபராதிகள் யாரும் தப்பித்தவறி கூட பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்றார். மேலும் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்த வேண்டும். அதில் எந்த சமரசமும் இல்லை. பெண்களின் பாதுகாப்பிற்கு உரிய சிறப்பு ஏற்பாடுகள் செய்தே ஆக வேண்டும். இதில் மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட கண்காணிப்பாளர்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். பள்ளிக்கு அருகிலுள்ள கடைகளை தொடர்ச்சியாக கண்காணித்து தேவைப்பட்டால் அங்கு சோதனை நடத்த வேண்டும். போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றம் முன் நிறுத்தி தண்டனை வாங்கித் தருவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றார் முதல்வர் விஜய். மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தை நடத்துவதற்கு முன்னால் மாவட்ட அளவில் அலுவலர்கள் கூட்டத்தை ஆன்லைனில் நடத்த வேண்டும். விவசாயிகள், மீனவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரின் கூட்டத்தை முறையாக கனிவோடு நடத்த வேண்டும். மனு கொடுக்க வரும் மக்களிடம் கனிவாக குறைகளை கேட்டறிந்து அவர்களின் பிரச்சினைகளை புரிந்து கொண்டு உடனடியாக உரிய தீர்வை தர வேண்டும். மனு கொடுக்க வரும் மக்களை தங்கள் வீட்டில் உள்ள மனிதர்களாக நடத்தினால் போதும், அவர்கள் சந்தோஷமடைவார்கள். மக்களுக்கு வங்கி சேவைகள் ஒழுங்காக கிடைக்கிறதா என்பதை வங்கியாளர்கள் கூட்டத்தை நடத்தி விசாரிக்க வேண்டும். திங்கட்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலையில் கள ஆய்வுக்கு செல்ல வேண்டும். வேலை செய்வது, மனு வாங்குவது மட்டும் அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களின் வேலை அல்ல. தொடர் கண்காணிப்பும் மிகவும் முக்கியம். அதற்காக ஒரு அலுவலரை நியமித்து தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களிடம் குறையை கேட்பதை விட அதை தீர்ப்பது மிகவும் முக்கியம் என்றார். மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், மக்களிடமிருந்து கற்றுக்கொள் என்று பேரறிஞர் அண்ணா சொன்ன தாரக மந்திரத்திற்கு ஏற்ப அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை உயர்த்தும் வகையில் அதிகாரிகளின் செயல்பாடு இருக்க வேண்டும் என்றும் முதல்வர் விஜய் வலியுறுத்தினார். சென்னையில் பால் விநியோகத்தை ஆவின் நிறுவனம் குறைத்துவிட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்துள்ள ஆவின் நிறுவனம், அதில் அந்த தகவல் தவறானது என்றும் வழக்கமாக சென்னை மாநகருக்கு வழங்கப்படும் 14.46 லட்சம் லிட்டரை தாண்டி விநியோகம் நடந்து வருவதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா தொடர்ந்து வருகிறது. ஏற்கனவே சி. விஜயபாஸ்கர் உட்பட 5 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்து கட்சியிலிருந்தும் விலகியுள்ள நிலையில் 6வதாக கரூர் அதிமுக எம்எல்ஏ MR விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிருப்தி அணியிலிருந்து MR விஜயபாஸ்கர் மீண்டும் எடப்பாடி ஆதரவு அணிக்கு சென்றார். ஆனால் அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி வழங்காததால் அதிருப்தியில் இருந்தார். இந்நிலையில் பதவியை ராஜினாமா செய்த அவர் தாவேகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. முன்னதாக ஊழலற்ற தூய மாற்றாக இருப்போம் என வாக்குறுதி அளித்த தாவேகவில் ஊழல் குற்றச்சாட்டு பின்னணி கொண்டவர்கள் இணைவது எந்த வகையில் மாற்றம் என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். MR விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்தது குறித்து கருத்து தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, மற்றொரு நாள் மற்றுமொரு ராஜினாமா. இந்த சோஃபா மாடல் ஆட்சி அமைந்த பிறகு அதிமுகவின் MR விஜயபாஸ்கர் 6வது எம்எல்ஏவாக இன்று பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஆளும் கட்சியின் ஆள் பிடிக்கும் அரசியல் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆகியுள்ளது என்பதையே இது காட்டுகிறது. ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சிகளின் மீது நம்பிக்கையின்றி நிறுத்தாமல் எம்எல்ஏக்கள் பர்ச்சேஸை தொடருவது மக்களுக்கு இழைக்கின்ற மாபெரும் துரோகம். தொடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன் என்ற ஸ்கிரிப்ட் படி பொங்கிய முதலமைச்சர் அடுத்த சீனில் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியவரை தன் கட்சியில் சேர்க்க முயல்வது ஏன்? சோஃபா மாடல் அரசின் இந்த வாஷிங் மெஷின் அரசியலை தமிழ்நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. திணிக்கப்படும் இடைத்தேர்தல்கள் மூலம் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்துள்ளார். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் துணை ஆய்வாளர் சீனிவாசன் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சராக இருந்த சிவசங்கரை தனக்கு தெரியும் என கூறி பொறியியல் பட்டதாரியான தனது மகனுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி நெடுஞ்செழியன் என்ற நபர் 23 லட்சம் பெற்றதாகவும் சிவசங்கரும் வேலை கிடைக்கும் என்று கூறியதாகவும் புகாரில் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இந்த புகாரில் நாளை நேரில் ஆஜராகுமாறு
சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் சிவசங்கருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்துவதாக வீடியோ ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தி திமுகவின் மாணவரணி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுத்ததோடு போராட்டம் நடத்த வந்த நிர்வாகிகளையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் உட்பட திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். தாவேக அரசின் இந்த செயல்பாட்டுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், போதைப்பொருள் பயன்படுத்தியது போல் தக் லைஃப் ஸ்டோரி போட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் செய்த திமுகவினர் கைது. தாவேக ஆட்சியை விமர்சிப்பதால் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் மீது வழக்கு. முன்னாள் அமைச்சர் ஏவவேலு அவர்களது வீட்டில் ரெய்டு. இப்படி விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டியும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் கட்டமைக்கப்பட்ட தன் போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதலமைச்சரின் எண்ணம் நீண்ட காலம் நீடிக்காது. அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போடுபவர்களின் அகங்காரம் அடங்கும். டேக் டைவர்ஷன் என ஓடும் இந்த ரீல்ஸ் ஆட்சிக்கு மக்களே பாடம் புகட்டுவார்கள் என்றார். அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்த கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருப்பதாவது: அமைச்சர் போதைப்பொருள் பயன்படுத்தியது உண்மை என்றால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார். எப்போது வேண்டுமானாலும் தாவேக ஆட்சி கவிழும் என்ற நிலை இருப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் கூறிய கருத்துக்கு அதிருப்தி தெரிவித்துள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன். மு.க.ஸ்டாலின் பழுத்த அரசியல்வாதி, கலைஞரிடம் அரசியல் பயின்றவர். இப்போதுதான் புதிய அரசு அமைந்து 1 மாதம் ஆகியிருக்கிறது. ஜனநாயக முறையில் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்றுதான் அவர் சொல்லியிருக்க வேண்டுமே தவிர இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று அவர் சொல்வது அவரின் உயரத்துக்கு அழகல்ல என்றார். பழுத்த அரசியல் தலைவர், கலைஞர் போன்ற தலை சிறந்த அரசியல் தலைவரோடு அரசியல் பயின்றவர். ஜனநாயகத்தில் இதுபோன்ற கருத்துக்கள் ஏற்புடையதல்ல. இப்பொழுதுதான் ஒரு புதிய அரசு ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் அந்த அரசுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எனவே மக்கள் அளித்த தீர்ப்பை நாம் வழிமொழிய வேண்டும். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சி என்கிற முறையில், அதன் தலைவர் என்கிற முறையில் அவரும் ஜனநாயகத்தின் வழியில் நின்று இந்த ஆட்சி நடைபெற வேண்டும், சட்டப்படி இந்த ஆட்சி நடைபெற வேண்டும் என்றுதான் அவர் சொல்ல வேண்டும். எனவே இத்தகைய கருத்துக்கள் அவரது உயரத்திற்கு பொருத்தமானதல்ல. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தினமும் இரவு மின்வெட்டு ஏற்படுவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு வைத்தனர். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக மதிமுக அறிவித்துள்ள நிலையில் தாவேக நடத்த இருக்கும் தோழமை கட்சிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர்.